த ஹிந்துவின் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மோடு த ஹிந்து நாளிதழின் டெபுட்டி ரெசிடென்ட் எடிட்டர் டி சுரேஷ்குமார் அவர்கள் இருக்கிறார். இந்த வாரம் அவரோட என்ன பேச போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டை நீண்ட காலமாக வாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது சீமை கருவேல மரம் தொடர்பான பிரச்சனை. தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் ஆறுகளிலும் நீர்நிலைகளிலும் அந்த மரம் ஆக்கிரமித்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியிருப்பதாக நீதிமன்றங்கள் பல முறை கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றன. சில அரசியல் தலைவர்களும் இது தொடர்பாக போராட்டங்களையும் நடத்தியிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் இப்போது அவரோடு பேசப் போகிறோம். வணக்கம் சுரேஷ்குமார். வணக்கம். இப்போது இந்த சீமை கருவேல மரம் தொடர்பான விவகாரம் சமீபத்தில் உயர்நீதிமன்றத்திலேயும் வழக்காக வந்து அதில் ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. நம்ம அந்த தீர்ப்புக்கு முன்னாடி என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த சீமை கருவேல மரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எந்த காலகட்டத்தில் வருது, அது எப்போ வந்து ஒரு பிரச்சனையாக மாறுகிறது? அது தமிழ்நாட்டுன்றத நீங்கள் இந்தியாவில் எப்போ வந்ததுன்னு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு நம்மளுடைய நாட்டுடைய மரம் கிடையாது. இது வந்து பெரும்பாலும் சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டிராபிக்கல் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு முள் செடி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, சீமை கருவேலம்னு. சீமைக்கு அப்பாற்பட்டு வந்ததுனால அது சீமை கருவேலம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1877 பிரிட்டிஷ்கார காலத்தில் முதல்ல இது வந்து ஆந்திராவில் கொண்டு வரப்படுகிறது. பிறகு தமிழ்நாட்டில் வந்து ஒரு 1950களில் இது வந்து அன்றைய காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்படுகிறது. காரணம் என்னென்னா, அப்போ வந்து வறட்சி உள்ள ஒரு நாடாக இருக்கிறது தமிழ்நாடு. வந்து வறட்சி அதிகம், குறிப்பாக தென் மாவட்டங்களில் வறட்சி ஜாஸ்தி. அப்போ அங்கே வந்து மக்களுக்கு வந்து தேவையான வரகு இதெல்லாம் கிடைக்காம போகும்போது இதை வைத்து நம்ம வந்து செழுமைப்படுத்துவோம்ன்ற ஒரு எண்ணத்தில், நல்ல ஒரு எண்ணத்தில் தான் இதை வந்து முதல்ல எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தோம்னா இது என்ன ஆகுதுன்னா, இது நல்லா வந்து இது வந்து எப்படின்னா தண்ணி அதிகமாக தேவைப்படாது. எவ்வளோ வறட்சி இருந்தாலும் இதோடைய வேர்கள் வந்து அடி பூமி வரைக்கும் போயிட்டு பரவும். அது போக இதோட விதைகள் வந்து மிக எளிதாக எல்லா இடத்துலையும் பரவக்கூடியது. இன்வேசிவ் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இதை வைக்கும்போது முதல்ல பசுமையாக தெரியுது, எல்லா இடத்துலையும் ஒரு க்ரீனரியோடு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா, அதாவது மக்கள் வந்து வரகு கிடைக்காம காடுகளில் போய் வரகு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ காடுகள் அழிஞ்சு விடுமோன்ற ஒரு அபாயத்தில் இதெல்லாம் கொண்டு வரும்போது, இந்த சீமை கருவேலம் ஒரு கட்டத்தில் காடுகளையே வந்து போய் இன்வைட் பண்ணுது. அது எப்படின்னா, உங்களுக்கு வந்து பறவைகள் எடுத்துகிட்டு போய் போடுற விதையாகட்டும், இல்லை வெள்ளம் வரும்போது அடிச்சுட்டு போகிற விதைகள், இதெல்லாம் வந்து உடனே வந்துட்டு பெரிய ஒரு பிரச்சனை வளர்ந்துட்டு போயிட்டு, இது வந்து ஒரு கட்டத்தில் வந்து உள்ளத்துக்கிற நிலத்துடைய நீரை வந்து உறிந்து விடுவது, மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறது. பிறகு வேறு எந்த நேட்டிவ் மரங்கள், அதாவது அந்த மண் சார்ந்த மரங்கள் இருக்கும் இல்லையா, அது எதுவுமே வளர விடாமல் செய்வது, அந்த மாதிரி ஒரு மொனோபொலி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு இதாக மாறிவிட்டது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் நம்மளுடைய பிளானிங் கமிஷன் ஸ்டடி வந்து ஒரு ஜியோஸ்பேஷியல் சேட்டலைட் இமேஜ் வச்சு அசஸ் பண்ணதில் 25 மாவட்டங்களில் இது பரவலாக பரவி இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய 5% நிலப்பரப்பு, அதாவது 6.82 lakh ஹெக்டேர்ஸ் இந்த சீமை கருவேலம் வந்து பரவி இருக்கிறது. இதை வந்து எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்குது. இந்தியாவுடைய மேப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது எந்த அளவு இருக்குன்னா, ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த மாநிலங்கள் நீங்களாக, அதே போல் நார்த் ஈஸ்ட், அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர் இந்த மாநிலங்கள் நீங்களாக, மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பரவலாக இது வந்து ராஜஸ்தான்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ராஜஸ்தான், குஜராத்லேருந்து போய் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு வரைக்கும் பரவி இருக்குது. அதிசயமாக வந்து கேரளாவில் இது அவ்வளோவா பரவாமல் இருக்குது. கேரளாவில் இன்னமும் இது ஒரு வறட்சின்றது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. கேரளா பசுமையாக இருக்கிறது. மற்ற எல்லா தென் மாநிலங்கள்லையும் இது வந்து பரவி இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு விஸ்தாரமாக பண்ணி இன்றைக்கி வந்து இந்த தமிழ்நாட்டுடைய பிரச்சனைன்னு பார்க்காம இது ஒரு தேசிய லெவலில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் ரயில்வே ட்ராக் அதெல்லாம் போனீங்கன்னா 2 பக்கத்துலேயும் அந்த முள் செடி தான் பார்க்கலாம், இந்த சீமை கருவேலம் செடி. இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக போகும். இதோட இன்னொரு விளைவு என்னென்னாக்கா, ஆடு மாடுகள் விலங்குகள் இதெல்லாம் வந்து இது கிரேசிங் லேண்டுன்னு சொல்லுவோம். அது போய் மேயறதுக்கான இடம், அந்த இடமும் வந்து கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிடும். டேக் ஓவர் பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த ஆடு மாடுகளும் போக முடியாமல், விலங்குகள் போக முடியாமல், அந்த மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு போய் விட்டுருக்கு. இந்த அபாயம் எந்த காலகட்டத்தில் உணரப்பட்டது? இது ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸாக தமிழ்நாட்டில் மாறிக்கிட்டு இருக்கு. இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுங்கிற அபாயம் எந்த காலகட்டத்தில் உணரப்பட்டது? இது கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இதை வந்து முழுமையாக உணர்ந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி அப்பப்போ ஒரு சில முயற்சிகள் இருந்தாலும், ஒரு 14 வருஷம் முன்னாடி கரெக்டாக வந்து ஹைகோர்ட்டுக்கு இந்த விஷயம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹைகோர்ட்டே வந்து இதை பார்த்துட்டு, இது என்ன, அது பரவி இருக்குது, எங்கே பார்த்தாலும் இது வந்து பரவி இருக்குது, இதனால் வந்து நிலபூமியை நம்ம சொன்ன மாதிரி எல்லா அந்த நில வளங்கள் எல்லாமே வந்து வீணாக போயிட்டுருக்குது, அப்போ இதை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ 2012 இது முதல்ல வந்து மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வருது. பிறகு வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுதுனாக்கா, ஒரு டிவிஷன் பெஞ்ச் வந்து இந்த மும்முரமாக வந்து இதை கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அரசியல்வாதிகள் இதில் வந்து தலையிடுறாங்க. அதில் வந்து குறிப்பாக வந்து முன்னாள் மதுரை மேயர் பட்டுராஜன் அவர் ஒரு வழக்கு போடுறாரு. அப்போ அவர் இறந்து போயிட்டார். இப்போ பிறகு மதிமுகவுடைய தலைவர் வைகோ இவரும் வந்து இதை வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு துவங்கி
அதன் மூலமாக ஹைகோர்ட் வந்து டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க, இதை வந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்க கலெக்டர் வந்து இதை முழுமையாக வந்து ஈடுபட்டு இதை அகற்றணும் நீங்கள் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா கண்டெம் பெட்டிஷன் தான் ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது நீதிமன்றம் சொல்லியும் அதை செய்யாமல் போய் நீதிமன்ற அவமதிப்பு பெட்டிஷன் அதை ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ அதுலேயும் ஒரு சில டைரக்ஷன்ஸ் கொடுக்குது நீதிமன்றம் வந்து. இது வந்து 2 டிவிஷன் பெஞ்ச், அது போக தலைமை நீதிபதி அமர்வு 3 நபர்கள் கொண்ட அமர்வு வந்து பல அமர்வுகள் உட்காந்துருக்காங்க. அவங்களுமே இது வந்து ஒரு ரொம்ப ஆபத்தான விஷயம், சீமை கருவூலத்தை முற்றிலுமாக அவங்க அகற்ற வேண்டும்னு சொல்லிட்டு வெவ்வேறு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக நீங்கள் வந்து இதை வந்து நீக்கிடுங்க முதல்ல அப்படின்றாங்க. குறிப்பாக தென் மாவட்டங்களையும் வட மாவட்டங்களையும் அதிகமாக இருக்கிறது. இப்போ இதை வந்து நீக்கணும் அப்படின்றாங்க. அதுவும் அரசாங்கம் செய்யலை. பிறகு நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க, சரிங்க ஒரு மாதத்துக்கு 2 கிராமங்கள் இதிலையாவது நீங்கள் வந்து இந்த சீமை கருவூலத்தை அகற்ற வேலையை பாருங்கள் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த காலகட்டத்திலேயே என்ன ஆகுதுனாக்கா அரசாங்கம் வந்து இதை செய்யலை. வைகோ போன்றவர்கள் தானாக முன் வந்து ஒரு சில சீமை கருவிகளை எடுத்துடலான்றாங்க. ஆனால் அது என்னென்னா எடுக்கிறதுல பிரச்சனைனா, அது வந்து மிக ஷார்ப்பான முள் இருக்கக்கூடிய செடி. அது குத்துச்சுனாக்கா அது புண்ணு ஆடுறதுக்கே பல மாதங்கள் ரொம்ப அவ்வளோ எளிதாக நீங்கள் எடுக்க முடியாது. ஸோ அது பரவி இருக்குது. இன்னொன்று, நீங்கள் வந்து இதை வேரோட பிடிங்க எடுக்க வேண்டும். நீங்கள் இதை சும்மா மேலோட்டமாக எடுத்திங்கன்னா கூட அந்த ஸ்டெம்லேருந்து மீண்டும் வந்து வளரக்கூடிய தன்மை படைத்த ஒரு இன்வேசிவ் ஸ்பீஷிஸ் இது. இப்போ கடைசியாக வந்து கடந்த மார்ச் மாதம் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் நாங்கள் பல்வேறு தீர்ப்பு கொடுத்துட்டோம், நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்தாலும் கூட அந்தந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுப்பீங்க, இல்லை எடுக்காமையும் போவீங்க. அதனால் இது வந்து நம்ம வந்து இப்படி பண்ணால் இதை வந்து டேக்கிள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் இப்போ மார்ச் மாதம் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் தனியார் நிலங்களில் சீமை கருவேலம் இருக்கிறதோ 1 மாத காலத்துக்குள்ளார அந்தந்த ஓனர்ஸே வந்து அந்த சீமை கருவேலத்தை முழுமையாக அகற்றிவிட்டு அந்த இடத்துல நேட்டிவ் ஸ்பீஷிஸ் ட்ரீஸ் பிளான் பண்ணுன்றாங்க. அது ஏன்னா இந்த நேட்டிவ் ஸ்பீஷிஸ் நீங்கள் பிளான் பண்ணாமல் விட்டிங்கன்னா மீண்டும் சீமை கருவேலமே வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நேட்டிவ் ஸ்பீஷிஸை பண்ணணும். இதுக்கு அரசு தரப்பில் அவர்களுக்கு அந்த நேட்டிவ் ஸ்பீஷிஸ் விதைகள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு தீர்ப்பாக கொடுக்குறாங்க. அது போக வந்து அரசாங்கம் வந்து என்ன செய்யணும்னா, ஒரு டேஷ்போர்டு ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். எங்கெல்லாம் சீமை கருவேலம் இருக்கணும் மக்களே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஒரு டெடிகேட்டட் ஹெல்ப்லைன் நம்பர் வைங்க. மக்கள் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதை அகற்றத்துக்கு நீங்கள் வந்து வேலை பண்ணணும் அப்படின்றாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த தீர்ப்பு மார்ச் மாதம் வருது. அப்புறம் அதை ஒட்டி தேர்தல் வந்து விட்டது. ஸோ அரசாங்கம் வந்து இது மீது முழு கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை இப்போ நமக்கு. அதனால் அப்படியே போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனை தொடங்கிக்கிட்டு இருக்கு. இப்போது இருக்கக்கூடிய தாவேகா அரசாங்கமாவது இதை வந்து ஒரு சின்சியராக எடுத்து செய்வாங்களாம் நம்ம பார்க்கணும். இப்போது இந்த மரத்தை அகற்றுவது அது சூழலுக்கு வந்து கேடு மிகுந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் தென் மாவட்டங்களில் சில மாவட்டங்களில், குறிப்பாக ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் பல மக்களோட வாழ்வாதாரமாக இந்த மரம் இருக்கிறது. அதை எரித்து கரிமூட்டம் போட்டு அதில் வர்ற கரியை விற்று அவர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்கள். அப்படி இருக்கும்போது அதற்கு என்ன ஒரு பதிலீடு செய்வது? இல்லை, அது நீங்கள் சொல்கிறது உண்மைதான். பல மக்கள் வந்து இதை வாழ்வாதாரமாக எடுத்துக்கிறாங்க. இது வந்து இதை நம்பி தான் வந்து விறகுக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றது உண்மை. இன்ஃபேக்ட் ஹைகோர்ட்லேயே என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, எந்த நிலத்தெல்லாம் வந்து தனியார் நிலங்கள் இது எடுக்கப்படவில்லையோ அந்த இடத்துல வந்து அரசாங்கமே நீங்கள் முன் வந்து இதை வந்து எடுத்துட்டு அதுக்கான காசு அவங்கக்கிட்ட வாங்கிங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஏலத்திலே விட்டுருங்க இந்த மரத்தை. ஏன்னா இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபியூவலாக யூஸ் பண்ணலாம், இதுக்கு அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, அதனால் ஏலத்தில் விட்டுருங்க அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய விறகுன்றது வந்து இப்போ நீங்கள் வந்து விறகு இல்லாமல் நீங்கள் அடுப்பு, அதாவது இப்போ வந்து எல்பிஜி கேஸ் வந்து பரவலாக எல்லாருக்கிட்டையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இப்போ இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல் நீங்கள் வந்து அது தனிநபர்கள் பயன்படுத்தினா அதை செய்யலாம். ஆனால் அவர்கள் வெட்டி விற்பனை செய்து அதில் வர்ற வருமானத்தில் வாழ்க்கை நடத்துகிறாங்க. ஆமாம், அதை வெட்டி விற்பனை செய்யும் போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, மீண்டும் மரம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை வந்து முழுமையாக அகற்றதில்லை. இவங்க வந்து ஒரு வேரோடு அகற்றக்கூடிய வேலை அங்கே நடைபெறவில்லை. ஸோ அது வந்து உங்களுக்கு பரவலாக வந்து பரவிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் தான் அவங்க கொடுக்கணுமே தவிர, உதாரணத்துக்கு இந்த மக்களையே எங்கேஜ் பண்ணி இதை முழுமையாக பண்ண முடியுமா, முழுமையாக வேரோடு அதை வந்து அழிக்க முடியுமா, எடுத்துகிட்டு போய் அதை இண்டஸ்ட்ரியில் கொடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் சொல்ல முடிய இந்த வறட்சி வானம் பார்த்த பூமியான இந்த ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட்டும் கிரியேட் பண்ணலாம். அவங்களுக்கு இதை நம்பி இருக்கிறார்கள், இதை நம்பி தான் அவர்களுடைய வாழ்வாதாரம் ஓடுகிறது என்றால் இதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிரியேட் பண்ணணுமே தவிர, இந்த மரத்தை அங்கே வைத்துக்கொண்டு இதை வந்து இவர்கள் எடுத்து பயன்படுத்துவது என்பது அதோடைய லாபம் இருக்கு இல்லையா, அந்த தனிநபருக்கு வரக்கூடிய லாபமோ இல்லை வாழ்வாதாரமோ வந்து நீங்கள் எக்கானமிக்கல் டேமேஜ், ஈக்காலஜிக்கல் டேமேஜ் இதை ஒப்பிடும்போது இது வந்து ஒரு பெரிய ஒரு லாபமாக பார்க்க முடியல. ஸோ இதோட டேமேஜ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல நிலமே வளர முடியாமல், விவசாயத்துக்கும் பயன்பட முடியாமல், ஆடு மாடுகள் மேய்வதற்கும் பயன்பட முடியாமல் அந்த பூமி ஆகிடுறதுனால
அதோடைய கவுண்டர் மெஷராக வந்து நீங்கள் இதை எடுக்கிறது தான் ஒரே வழியாக இருக்குது. இப்போ இந்த பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனையாக, சூழலியல் சார்ந்த ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த அரசியல் கட்சிகள் கவனம் செலுத்தியிருக்காங்களா ஏதாவது? இல்லை, நம்ம அரசியல் கட்சிகள் இதன் மீது கவனம் செலுத்தியாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அரசாங்கம் தான் இந்த சீமை கருவேல மரத்தை வந்து பரவலாக வந்து பயன்படுத்துறதுக்கு விதைகள்லாம் கொடுத்தன. அது ஒரு காலகட்டத்தில் நடந்தது. ஆனால் இது பிரச்சனையாக மாறப்பட்டவருக்கும் அரசாங்கம் வந்து இதன் மீது போதுமான கவனம் செலுத்தவில்லை. தனிப்பட்ட அரசியல்வாதிகள், நான் சொன்ன மாதிரி முன்னாள் மேயர் பட்டுராஜன், திரு வைகோ, இந்த மாதிரி தனிப்பட்ட சுற்றுச்சூழல் மீது ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய வைகோ அரசியல்வாதிகள் தான் மாதிரியான இதை பெரிய செய்கிறாங்க. தலைவர்கள் கூட அவங்க கூட்டணியில் இருக்க கட்சிகள்கிட்ட இதை ஒரு பெரிய இஷ்யூவாக மாத்துறதுக்கு முடியலையோ அப்படின்னு தோணுது. அவர் எடுத்துகிட்டு போன மாதிரி தெரியல. அவர் வந்து அதை வந்து ஒரு மக்கள் மத்தியில் வைக்கிறாரு, அந்த மாதிரி பண்ணுறாரே தவிர, நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு நல்ல கருத்து கூட நீங்கள் சொல்கிறது. இப்போ ஒரு தலைவர் அதை வந்து ஒரு ஆபத்து என்று உணர்கிறார் என்றால், நீங்கள் மற்ற விஷயத்தில் இப்போ உதாரணத்துக்கு மீத்தேன் எடுப்பது அல்லது நியூட்ரினோ ப்ராஜெக்ட், இதுக்கெல்லாம் வந்து கையெழுத்து இயக்கம், கூட்டணி, காமன் மினிமம் ப்ரோக்ராம் இப்படிலாம் வைக்கும்போது, இந்த சீமை கருவேலம் மீது அது அக்கறை உள்ள தலைவரான வைகோவே வந்து இதை வந்து மற்ற கூட்டணி கட்சிகளோட பேச்சு இதை வந்து ஒரு பாலிசி லெவலில் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அது செய்யலை. அரசாங்க லெவலில் ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. அது கூட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த இன்வேசிவ் ஸ்பீஷீஸை டேக்கிள் பண்ணுறதுக்கான ஒரு பாலிசி வந்து கொண்டு வந்தாங்க. ஸ்டேட் பிளானிங் கமிஷனுமே வந்து இதை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு இதை வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கு. ஆனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து சுற்றுச்சூழல் அப்படின்னு வரும்போது அரசாங்கமும் அரசியல் கட்சியும் அதை வந்து அரசியல் எங்கெல்லாம் ஆக்கப்படுகின்றதோ, எந்த ஒரு விஷயத்தை அரசியலாக்கக்கூடிய தாக்கம் இருக்கிறதோ அதை வந்து மாபெரும் கையில் எடுத்துக்கிறாங்க. எதை வந்து வாக்கு வங்கியாக மாற்ற முடியுமோ, இப்போ நான் சொன்ன மாதிரி நியூட்ரினோ ப்ராஜெக்ட், ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ட்ராக்ஷன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாக்கு வங்கி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான வந்து ஒரு அப்பீல் இல்லாத ஒரு விஷயம், அதாவது ஒரு பெரிய பாப்புலிஸ்டாக இல்லாத சீமை கருவேலத்தை இவங்க பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் சுற்றுச்சூழலே பாருங்களேன். இப்போ பிளாஸ்டிக் அதோடைய இது இப்போ இந்த சீமை கருவேலம் என்ன செய்கிறதோ அதை விட மோசமாக பிளாஸ்டிக் செய்கிறது. நிலத்தடி நீரை வந்து அப்படியே வந்து உள்ளே போக விடாமல் பண்ணிப்படுது. அதை அழிகிறதுக்கு 400 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் ஆகக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் நம்ம உபயோகிக்கிறோம். இதை எந்த அரசாங்கம் வந்து முழு மனசோட வந்து டேக்கிள் பண்ணியிருக்காங்கன்றீங்க? ஜெயலலிதா இருக்கும்போது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை பேன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. பிறகு பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியெலாம் சேர்ந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்த பிறகு அதை அப்படியே கைவிட்டாங்க அவங்க. அது வந்து செலக்ட் கமிட்டிக்கு போயிட்டு அப்படியே போயிடுச்சு. பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும், சிங்கிள் யூஸ்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக உண்மையிலே ஒரு 6 மாத காலம் நல்லா ரொம்ப ஃபோக்கஸ்டாக அதை செஞ்சாங்க. கடைகள்லாம் கூட வந்து பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து அகற்றப்பட்டது. அப்போ அது ஒரு நல்ல முயற்சியாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அது சஸ்டெயின் பண்ண முடியல. கடந்த ஸ்டாலின் ஆட்சியில் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் மஞ்சப்பை மூமெண்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஒரு மஞ்சப்பை மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு மஞ்சப்பையை பயன்படுத்துங்க, பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னாங்க. ஆனால் முழுமையாக பிளாஸ்டிக் அகற்றப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கி உங்களுக்கு சாலையோர வியாபாரிகள்லேருந்து பெரிய பெரிய துணி கடைகள்லேருந்து மற்ற இடத்துல போகும்போது கூட பிளாஸ்டிக் பேக்குன்றது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. இப்போ இது மேனுஃபேக்சரிங்கை ஏன் தடுக்கலை? அப்போ இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அரசாங்கமும் சரி, ஈவன் அரசியல் கட்சிகளும் சரி போதுமான அக்கறை செலுத்துவதில்லை என்பதுதான் உண்மை. இப்போது இறுதியாக இந்த விவகாரத்திற்கு என்ன காலக்கெடுவை நீதிமன்றம் விதித்திருக்கிறது? நீதிமன்றம் விடுவித்த காலம் வந்து 1 மாத காலத்துக்குள் அந்தந்த நிலத்தோட உரிமையாளர் இதை நீக்க வேண்டும். அரசு நிலமாக இருக்கும்போது அரசாங்கத்தோடைய அந்த துறைகள் வந்து நீக்க வேண்டும் என்றது. ஆனால் அது வந்து அந்த 1 மாத காலக்கெடு என்றைக்கோ முடிஞ்சு போட்டது. ஏப்ரல் மாதமே முடிந்து விட்டது. மீண்டும் நீதிமன்றம் இதில் எடுத்து நேரடியாக தலையிட வேண்டும். ஏற்கனவே வந்து 2 நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா அவங்க நேரடியாக போய் ஆய்வு பண்ணாங்க. நேரடியாக வந்து சீமை கருவேலம் வந்து எப்படி இருக்குது, அதோடைய எந்த அளவுக்கு பரவி இருக்கின்றதை நேரடியாக ஆய்வு பண்ணாங்க. பிறகு இப்போ கூட வந்து நீதிமன்றத்தில் வந்து 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளை வந்து இதை வந்து மேற்பார்வையிடுறதுக்கு நியமிச்சிருக்காங்க. ஒருத்தரை தென் மாவட்டங்களும், இன்னொருத்தர் வந்து வட மாவட்டத்தில் இருந்து போய் பார்க்கணும் அப்படின்னு. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கடந்த ஆண்டு என்ன சொன்னாங்கன்னாக்கா, நாங்கள் ஒரு 517 கிராமத்தில் சீமை கருவேலத்தை முற்றிலும் அகற்றி விட்டோம் அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க. ஆனால் பிளானிங் கமிஷன் ரிப்போர்ட் சொல்கிற மாதிரி 6.82 லேக் ஹெக்டேர் 5% தமிழ்நாட்டுடைய நிலப்பரப்பில் சீமை கருவேலம் இருக்குது. இதை எடுக்க வேண்டும் என்றால் டெடிக்கேட்டடாக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸை போட்டு நீதிமன்றத்தோட நேரடி பார்வை, மாதந்தோறும் ஒரு சிட்டிங், அதில் வந்து என்ன ப்ராக்ரஸ் இருந்திருக்கு, இந்த மாதம் எத்தனை கிராமத்திலிருந்து அகற்றுனீங்க, அங்கே போய் நேரடியாக ஆய்வு செய்வது, இது போன்ற தொடர்ச்சியான ஒரு முயற்சி நடந்தால் மட்டுமே தான் இதை அகற்ற முடியுமே தவிர, இல்லை என்றால் இது வந்து இப்போ ஏற்கனவே நீதிமன்றத்திலே 12 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த 2012லேருந்து 14 வருஷம், 2012லேருந்து 2026 வரைக்கும் நிலுவையிலேயே இருக்குது. அப்போ அந்த மாதிரியே இருந்துக்கிட்டு இருந்தால் நீங்கள் போகாது. டெடிக்கேட்டடாக ஒரு பெஞ்ச் இதுக்குன்னு அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய நீதிபதிகள் நேரடியாக மாதம் இதோடைய முன்னேற்றம் என்ன அப்படின்றது
அதை மானிட்டர் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் இதை வந்து அகற்ற முடியும்ன்றது என்னுடைய கருத்து. எனக்கு கடைசியாக இதில் ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது 1 மாத காலத்திற்குள் தனியார் நில உரிமையாளர்கள் இதெல்லாம் அகற்றி செய்யணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. பலர் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் எப்போயாவது நிலம் விலை உயரும் அப்படிங்கிறதுல நிலத்தை வாங்கி போட்டிருப்பாங்க, அங்கங்கே கிடக்கும். அந்த நிலத்தில் வந்து இந்த சீமை கருவேல மரங்கள் வளர்ந்து கிடக்கும். இந்த நில உரிமையாளர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு உத்தரவு இடப்பட்டது அப்படிங்கிறது தெரியுமாங்கிறதே சந்தேகம்தான். அது உண்மை. அந்த போதுமான விழிப்புணர்வு இப்பயும் கிடையாது. இப்போ நான் நேற்று கூட ஒரு கிராமத்துக்கு சென்ற போது அங்கே வந்து என்னென்னாக்கா ஒரு ரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலம், அதில் ஒரு போர்ஷன் வந்து சீமை கருவேல மரம் இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் அதை பாதுகாத்துட்டு கேட்டேன், ஏங்க இப்படி இருக்குன்னா, இல்லை எடுத்துருவேங்க, ஆனால் வந்து ஆடு மாடெல்லாம் இதை விட்டனாக்கா அப்படியே நேராக வந்து அந்த நிலத்துக்கு வந்துடுது, அங்கே இருக்கிற பயிரெல்லாம் வந்து சேதப்படுத்திட்டு போயிடுது, அதனால் வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு நேரடியாக பாதிக்கப்படும் விஷயம் ஆடு மாடுகள்லாம் வந்து அது வழியாக வந்து பயிரை சேதப்படுத்திக்கிறது, இது மட்டும் தான் தெரியுது. இந்த மரத்தோடைய பாதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போ இதுக்கு விழிப்புணர்வு கேம்பெயினும் நீங்கள் நடத்தணும். பரவலாக அரசாங்கத்துக்கிடம் மேண்டேட் பண்ணி அவங்க அறிவிக்கணும். இல்லை உதாரணத்துக்கு முதலமைச்சர் விஜய் அவர் எது சொன்னாலும் வந்து வைரலாக போகுது. அப்போ அவர் வந்து இதையே வந்து ஒரு கேம்பெயின் இஷ்யூவாக எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டாக ஏன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்போ அவர் சொன்னாலும் வந்து அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கும். அவங்களுடைய வாலண்டியர்ஸை செய்யலாம். அவங்களோட வாலண்டியர்ஸாக வந்து இதை போய் இறங்கி நின்று பண்ணால் அப்போ அது வந்து ஒரு சோஷியல் மூவ்மெண்ட்டாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இது எல்லா மக்களுடைய ஒத்துழைப்பு, அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு, அதிகாரிகளுடைய ஆர்வம், அரசாங்கத்துடைய உண்மையான ஈடுபாடு, நீதிமன்றத்தின் மேற்பார்வை இருந்தால் மட்டுமே தான் இதை வந்து நீங்கள் 100% எடுக்க முடியும். இல்லைன்னா இது வந்து இன்னும் ஒரு 2 வருஷம் கழித்து மீண்டும் ஒரு தீர்ப்பு தான் நமக்கு வரும். நன்றி சுரேஷ். ஒரு தமிழ்நாட்டோட முக்கியமான பிரச்சனையை எடுத்துகிட்டு நீங்கள் மிக தெளிவாக இதில் என்னென்னலாம் நீதிமன்றங்கள் தெரிவித்திருக்கின்றன, இந்த பிரச்சனைக்கு என்னவெல்லாம் தீர்வு அப்படிங்கிறத விளக்கியிருக்கீங்க. அடுத்த வாரம் மீண்டும் ஒரு பிரச்சனையோடு, மீண்டும் ஒரு விவகாரத்தோடு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. நன்றி.